தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்முடைய அழைப்பு என்ன என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். இரவு பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்தோடு வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் அல்ல, பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்தென்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவனை அறியாதவர்கள் போல, அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அசுத்தமான காரியங்களிலே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் வேசித்தனத்திற்கு விலகி ஓட வேண்டும். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கிறது. ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கரையற்றதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை வாங்கி இருக்கிறார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் எல்லாம் தேவனுக்குரியது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுக்குரியது. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரமும் ஆவியும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். ஒருபோதும் பாவமான காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு, அதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலக ஆசைகள், இச்சைகள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும். ஆவியினாலே நடத்தப்படுகிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? மாம்சத்தின் கிரிகளுக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் வாழ வேண்டும். இந்த உலக காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் வாழும்போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உலக இச்சைகளிலே, துன்மார்க்க காரியங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது.
அவனுடைய வஞ்சனைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, அவனுடைய தந்திரத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? செய்கிற வேலைகளிலே உண்மையோடு செய்கிறோமா? குடும்பத்திலே உண்மையோடு வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிபூரண நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உண்மையோடு வாழ வேண்டும், பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும், நீதியோடு வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழும்போது மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு, அசுத்தமான காரியங்களுக்கு, காம விகாரங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார், நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த வழியிலே நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று. பாவம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, தடையாக காணப்படும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவங்களை அறிக்கையிட்டவைகளை விட்டுவிட வேண்டும், தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும், நன்மையான காரியங்களை யோசிக்க வேண்டும். தீமை விட்டு விலகி வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஒருபோதும் கர்த்தரை அசட்டை பண்ணாதபடிக்கு, தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த வழியிலே நடப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனை மகிமைப்படுத்தட்டும். தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு, ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்த சிந்தையோடு வாழ்வோம். உலக காரியங்கள், உலக இச்சைகளை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிப்போம். நம்முடைய அழைப்பே பரிசுத்த அழைப்பு. நம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரும். உமக்கு நன்றியப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்னும் என்னும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ரீபா கபா ரஷாக்கா ராக்கா துனகந்தரோ ஷகதன மலகதுரபா. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தர ஷகதன மலகதுரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை பலப்படுத்துவீராக உடைய நன்மையினால் நிரப்புங்க. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தரோ ஷாக்கா தர ஹதுரா ஷதர பலதரபா. ஆவியானவரே, நம்முடைய கரங்களில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ, என் தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ரீபா காரா ஷாக்கா ராக்கா தனகந்தோரோ ஷகதனமல ஹதுரபா. ரீபா கேரே ஷேகே லாக்கா தனகந்தோரோ ஷாக்கா தன ஹதுரபா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இல்லின் அதிகாரங்கள், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ரீபா கேரே ஷேகே லா ரத ரக தூரபா ரகதரபா. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தனகந்தோரோ ஷாகா தனமர ஹதரபா. யாரெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தூ ராதா ரக தரபா. ரீபா ரபா தரஹ தர ஷதரபல தர ஹது ரஷே தே ரேகா தரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபோர சந்த ரதன ஹதுரபா. ரீபா கேரே ஷேகே லாக்கா தன கந்தோரோ ஷகதனமல ஹதுரபா. கர்த்தரே
ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் திருமணம் முடிந்து நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரத ரபா ரபா தூர் ரபா கேரே ஷேகே லாத ரகத ரபா ரபா கபரா ஷகரக தூரி கரத ரபலா. பிள்ளைகள் வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளும் முறியெடுக்கப்படுவதாக. ரீபா ரபா ரபா ரகந்தோரோ ஷக தூரை கதரத ரபலா. ரீபா ரபா ரகதூரா ஷேகே லாக்கா தனகந்தரோ ரீபா பாபலத ரபா. ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். வானம் திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து சம்பூரணமாய் திருப்தியாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய அழைப்பை எண்ணி பரிசுத்தத்துக்கு நேராக நடக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா. உலக பாவங்களிலே, உலக துன்மார்க்க ஜீவியத்திலே, உலக இச்சைகளிலே நாங்கள் ஒருபோதும் விழுந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ளவர்களை வாழ அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று எங்களை எளிமை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.